தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இன்று திருக்குடும்ப நவநாளின் 8ஆம் நாள். இறை வார்த்தை திருப்பாடல்கள் அதிகாரம் 128, இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6 முடிய. ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் பிரியமான உறவுகளே, இன்று திருக்குடும்ப நவநாளின் 8வது நாள். இந்த நாளிலே வயதானவர்களுக்காக நாம் ஜெபிப்பதற்காக கூடியிருக்கிறோம். குடும்பத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஏராளமானோர் என்னை பார்த்து சொல்வது உண்டு, ஃபாதர், ஏன் எங்களை பற்றி பேசுவது இல்லை? தாத்தா பாட்டி என்ற அந்த உறவு, வயதான முதியவர்கள் என்ற உறவு, வயதான பெரியோர் என்ற உறவு, இவர்களை பற்றி அதிகமாக பேசுவது கிடையாது. ஆனால் உண்மையிலேயே இவர்கள் இன்று உலகத்திலே இறைவன் கொடுத்த ஒரு மாபெரும் சொத்து. காரணம், நரைமுடி என்பது இறைவன் கொடுத்த மணிமுடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்கள் என்று சொன்ன வார்த்தை இறைவனுடைய ஆசீர். தலைமுடி நரைத்து வாழ்வது என்பது இறைவன் கொடுத்த ஆசீராக இருக்கிறது. எல்லோருக்கும் இந்த ஆசீர் கிடையாது. ஆனால் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த தாத்தா பாட்டிகள், வயதான பெற்றோர்கள் பெரியோர்களுடைய வாழ்வு கேவலமாக, ஒரு வேண்டா வெறுப்பாக இந்த சமூகத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். வளர்த்துவிட்ட பிள்ளைகளே தங்களுடைய வயதான பெற்றோரை தூக்கி அடிப்பதும், அநாதை இல்லங்களிலே சேர்ப்பதும், அவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதும், அவர்களை வெறுப்பதும், அவர்களிடம் பேசாமல் இருப்பதும், தங்களுடைய பேரன் பேத்திகளை பேச விடாமல் செய்வதும் இன்று காலத்தின் கொடுமை. ஒரு சில இடங்களிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் வேண்டாத விருந்தாளிகளாக அல்லது வீட்டிலே பணம் கொடுக்காத வேலைக்காரர்களாக, பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்ற வேலைக்காரர்களாக நியமிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு சில இடங்களிலே பார்க்கின்ற பொழுது வயதான அம்மா ஒரு புறம், வயதான அப்பா இன்னொரு புறம். நான் அப்பாவை பார்க்கிறேன், நீ அம்மாவை பார்த்துக்கொள் என்று பிரித்து அந்த வயதான காலத்திலே அவர்களுடைய தனிமையை ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழலை நாம் பார்க்கிறோம். நம்முடைய சுயநலத்திற்காக வயதானவர்களை இன்று கண்டுகொள்ளாத நிலை இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்றைய வாசகம் சொன்னது இதோ திருப்பாடல் 128:5-6 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ ஆண்டவர் நீடிய ஆயுளை கொடுக்கிறார், பிள்ளைகளின் பிள்ளைகளை காணச் செய்கிறார். அந்த ஆசீரை பெற்ற பெரியோரை நாம் மதிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டும், அவர்களுடைய உடல் நலனை நாம் அக்கறை கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் நாம் சிறுவர்களாக இருந்த பொழுது நம்மை கவனித்தவர்களை இன்று நாம் கவனிக்க வேண்டும். காலத்தின் சுழற்சி இது. ஆக இந்த நேரத்திலே வயதான பெற்றோருக்காக, அருமையான தாத்தா பாட்டிகளுக்காக நாம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இதோ தாத்தா பாட்டிகளையும் வயது முதிர்ந்த பெற்றோரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வயதான காலத்தில் பலவிதமான நோயின் பிடியில் ஆட்கொள்ளப்பட்டு அந்த நோயின் வழியாக வேதனையும் மனவேதனையும் அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்கு உறவுகள் இருக்கிறது, எங்களை காப்பாற்ற, எங்களோடு உடன் இருக்க, எங்களுக்காக பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்ற அந்த நிலையோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அந்த நிலையை கொடுப்பீராக. பழுத்த வயதில் ஆண்டவரே கவலையின்றி கல்லறை செல்லக்கூடிய அந்த நிலையை அவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பீராக. உம்முடைய இரக்கம் என்றும் அவர்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் அதி வல்லமை மிகுந்த ஜெபம். ஆதாம் ஏவாளின் வாயிலாக குடும்பத்தை ஏற்படுத்தியவரே இறைவா, திருக்குடும்பமாம் யோசேப்பு மரியா இயேசு குடும்பத்தை போல எங்கள் குடும்பமும் திருக்குடும்பமாய் மாற வேண்டும் என்று உம்மை தேடி வந்திருக்கின்றோம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதென்று, அவனுக்காக துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி
திருமணம் என்னும் திருவருள் சாதனத்தை ஏற்படுத்தியவரே, எங்கள் குடும்பங்களிலும் திருமண மகிழ்ச்சி எழச் செய்வீராக. திருமணத்தின் வாயிலாக பலிகை பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற நல்லாசீரை வழங்கி குழந்தை பேரில்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தவரே, எங்கள் குடும்பங்களிலும் மழலை மொழி கேட்கச் செய்வீராக. தொபியா சாரா குடும்பத்தை அவர்கள் முதுமை அடையும் வரை பேணி காத்தது போல எங்கள் குடும்பங்களும் பிளவின்றி ஒற்றுமையாய் வாழச் செய்வீராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆண்களின் குடும்பத்தில் அவர் மனைவி கனி தரும் திராட்சை கொடி போலவும் பிள்ளைகள் ஒலிவ கன்று போலவும் செழித்து வளர்வார்கள் என்று உரைத்தவரை, எங்கள் குடும்பங்களும் வளமையும் இனிமையும் கொண்டு திராட்சை கொடி போல் மாறச் செய்வீராக. எங்கள் உழைப்பின் பயனை நாங்கள் உண்ணவும், வாழ்நாள் நோயற்ற நிலையில் நலமாய் அமையவும், தொழில் முயற்சிகள் வெற்றியடையவும், பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு பழுத்த வயதில் கல்லறை செல்லவும் ஆசி வழங்குவீராக. எங்கள் குடும்பங்களில் அன்பு, தூய்மை, பணிவு, அமைதி, கீழ்ப்படிதல், விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், மன்னித்தல், புரிந்து கொள்ளுதல் போன்ற புண்ணியங்கள் மேலோங்கி திருக்குடும்பமாய் மாற ஆசீர் வழங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகின்றோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுமரி சூசை குடும்பத்தை ஆசீர்வதித்தவரே, எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். 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 திருக்குடும்பத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மூன்று ஆட்களாய் இருக்கும் ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அவதரித்த தேவ வார்த்தையின் திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மண்ணுலகில் அதிபுனித திருத்துவத்தின் பாவனையாகிய திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரம தேவபிதா அத்தியந்த பிரியத்துடனே நேசித்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து அருளாலும் நிறைந்து அலங்கரிக்கப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புண்ணியங்களுக்கும் உத்தம மாதிரிகையான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா இருதயங்களின் நேசத்துக்கும் பாத்திரமான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் ஞான கருவூலமாகிய திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகின் பேரின்பமாகிய திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து வானதூதர்களாலும் வணங்கப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனிதர்களால் நிந்திகரிக்கப்பட்டிருந்தாலும் தேவ சமூகத்தில் உன்னத மாட்சிமை பொருந்திய திருக்குடும்பமே, எங்களுக்காக
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெத்லகேம் ஊரார்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மாட்டுக்கொட்டிலில் ஒடுங்கி போக அவசரப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திவ்ய இரட்சகர் பிறந்த சமயத்தில் இடையர்களால் சந்திக்கப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறந்த திவ்ய குழந்தைக்கு தோத்திரமாக வானதூதர்கள் இசைத்த கீதங்களை கேட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3 அறிஞர்களால் வணங்கி பாத காணிக்கை ஒப்பு கொடுக்கப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆலயத்தில் திவ்ய பாலனை ஏந்தின சிமியோன் அவரை குறித்து சொல்லிய துதிகளையும் இறை வாக்குகளையும் கேட்டு மகிழ்ச்சியுறும் துயரமும் கொண்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணிறைந்த ஆபத்துக்குள்ளே எகிப்து தேசத்துக்கு ஓடிப்போக கட்டளையிட வானதுதரின் வாக்குக்கு தாமதமின்றி கீழ்ப்படிந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏரோது அரசனின் கொடுமைக்கு தப்பித்து கொள்ள அத்தேசத்துக்கு கட்டாயப்படுத்தப்பட்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்நிய தேசத்தில் பரதேசியான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மண்ணுலகம் அறிந்து கொள்ளாமல் மறைந்த தன்மையாய் வாழ்ந்து வந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழ்மையும் உழைப்பும் தவமும் உள்ள ஜீவியமாய் ஜீவித்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ அன்றாட உணவை தேடிக்கொண்ட திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மண்ணுலக வறுமையும் விண்ணுலக நன்மையும் மிகுதியும் கொண்டிருந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறர் சிநேகத்துக்கும் சமாதான ஒற்றுமைக்கும் மாதிரிகையான திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நினைவிலும் மனப்பற்றுறுதல் நாளும் முழுவதும் விண்ணுலகில் சஞ்சரித்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது ஆயுள் முழுமையும் இடைவிடாது ஜெபமும் ஞான யோகமாய் இருந்த திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலும் உம்மை மன்றாடுகிறவர்களின் நம்பிக்கையும் எல்லா கிறிஸ்தவர் குடும்பங்களின் சுகிர்த மாதிரியுமாய் இருக்கிற திருக்குடும்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே, எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, திருக்குடும்பத்தின் சிறப்புமிக்க முன்மாதிரியை எங்களுக்கு அளித்தீரே. எம்மீது இறங்கி இல்லறத்தின் புண்ணியங்களிலும் அன்பின் உறவுகளிலும் அக்குடும்பத்தை நாங்கள் பின்பற்றி உமது முடிவற்ற சம்பாவனையை பெற்று மகிழச் செய்தரல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.